ஈரானுடன் மீண்டும் போரை தொடங்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா ஈரான் இடையே 1 மாதத்துக்கு மேலாக நடைபெற்று வந்த போர் காரணமாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டது. இச்சூழலில் பாகிஸ்தான் தலையீடு காரணமாக அமெரிக்கா ஈரான் இடையிலான போரில் 10 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதன் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவிய நிலையிலும் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். அதேபோல லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போதைய சூழலில் அமைதி நிலவி வரும் நிலையில் மீண்டும் போரை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், இஸ்ரேலிய படைகளின் தயாரிப்புகள் முடிந்துவிட்டதாகவும் தற்காப்பு மற்றும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் ராணுவம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் எங்கள் இலக்கு இறுதி செய்யப்பட்டதாகவும் ஈரானின் ஆட்சி தலைமை வாரிசுகளான காமேனி குடும்பத்தை முழுவதுமாக அழிக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். அதோடு அமெரிக்காவின் ஒப்புதல் கிடைத்த பிறகு இதற்கான வேலை தொடங்கும் என்றும் ஈரான் மீது அடுத்து நடக்கும் தாக்குதல் வித்தியாசமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். இவரின் இந்த கருத்தால் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.